வணக்கம். நம்முடைய கூத்தாடி எஸ்வி சேகர் இப்போ ஒரு சமூக வலைதளத்தில் இந்த விளாத்திகுளத்து அந்த சிறுமியை பற்றி தவறாக பேசியிருக்கான். புதருக்குள்ளே எதுக்கு போச்சுன்னா அந்த பிள்ளைன்னு மன்னிக்கணும். அது தெய்வமாக இருந்து எல்லாரையும் காக்கணும் அந்த தாய். நான் பேசுதம்னு பேசித்தான் ஆக வேண்டியது இருக்குது. அதோ என்னோட தெய்வம் யார்? அந்த இறந்த அந்த முதலை. இவன் சொல்லுதான் புதருக்கு எதுக்கு போச்சு அப்படின்னு. டேய், உபாதையை கழிக்கிறதுக்கு புதர் பக்கம் ஒரு ஓராஞ்சாரம் தான் போக முடியும். பட்டிக்காடு அப்படித்தான் போய் அங்கே தான் என்னமோ போக வேண்டியது இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னையும் ஜெயலலிதா ஆட்சியில் 10 வருஷமும் இதே மாதிரி இடத்துகளுக்கு தான் போயிருப்பாங்க. அப்பமெல்லாம் இப்படி நடக்கலை. என்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரோ அதுக்கு பிறதான் ஒன்றை மாதிரி நாய்கள்லாம் சொல்லுது புதருக்கு எதுக்கு போச்சு பிள்ளைன்னு. முதலும் புதருக்கு தான் போயிருக்கும். நடு ரோட்டுக்கு வராது, பஸ் ஸ்டாண்டில் வந்து இருக்காது, உபாதையை கழிக்கிறது. காட்டுக்கு தான் போயிருக்கும் பிள்ளைகள். உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய தாயோ, உன்னுடைய மகளோ, உன்னுடைய பேத்தியோ உபாதையை கழிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்குமா? இல்லைன்னா 100 ஆம்பளை ஆள் பொம்பளை ஆள் இருக்க இடத்துல வந்து அந்த உபாதையை கழிக்குமா? அது உனக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா? நீ ஏடிஎம்கேவிலிருந்து ஜெயலலிதாவில் தரமில்லாமல் பேசின, பிஜேபிக்கு வந்த, பிஜேபிலையும் அதே மாதிரி விசுவாசம் இல்லை, ஏடிஎம்கேலையும் உனக்கு விசுவாசம் இல்லை. எவமெல்லாம் திமுகவுக்கு போறானோ அவன் எல்லாருமே பெண்களை இழிவாத்தான் பேசுவான். இந்த எஸ்வி சேகர் பேசுனதெல்லாம் புதுசு கிடையாது. அது திமுகவினுடைய இரத்தத்தில் ஊர்ன ஒரு வார்த்தைகள். அந்த முதலையை பார்த்து இவ்வளவு தரமில்லாத வார்த்தையை பேசுதிய. நீ எல்லாம் 75 வயசான ஒரு அறிவுசார் சமுதாயத்தில் பிறந்திருக்க. நீ எல்லாம் சொல்லாத அந்த அறிவுசார் சமுதாயத்தில் பிறந்தம்னு. இப்போ மன்னிப்பு கேட்க நீ வாடா விளாத்தி விளத்துக்கு ஆம்பளண்ணா. விளாத்தி உள்ள முதலைய இழிவா பேசுத எல்லாரையும். இந்த 4 வருஷமா தானடா புதர். 4 வருஷத்துக்கு முன்னே அது புதர் இல்லை, காடு இல்லை, பட்டிக்காட்டில். அது தன்னுடைய இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய இடங்கள். இப்போ நீ போய் சேர்ந்திருக்கியா திமுக? அவங்க விற்க கஞ்சாவில் தான்டா இந்த அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஊருக்கு கஞ்சா, ஊருக்கு பிராந்தி. எங்கள் ஊரில் 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்ன பிராந்தி கடையை நிப்பாட்டிட்டாங்க எங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து. இந்த முக ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு இப்போ திறந்துருக்காமடா கடை எங்கள் ஊரில். எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு வேற பஞ்சாயத்தில் இருக்குங்க. எங்கள் ஊர் பொலியில் திறந்துக்கிட்டு சட்டமாக எவ்வளவு அறிவுபூர்வமாக பேசுதான். நீ என்னைக்கு திமுகவுக்கு போனையோ திமுக காரன் பூரா பெண்களை இழிவாக பேசுறதே வழக்கமாக வச்சுருக்கான். சிந்திப்போம், செயல்படுவோம். 2026 இவர்களை நாம் புறக்கணித்து விட்டு என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். தமிழக பெண்களை பாதுகாப்போம். ஜெய் ஹிந்த்.